இந்த காவலை நாம் ஒருமித்து நாம் கர்த்தரை நாமத்தை உயர்த்தி நாம் ஆராதனை செலுத்துவோமாக. அது முன்பதாக பிள்ளையாராமல் ஜெபிப்பார்கள். Gracious, loving Heavenly Father, we praise you and thank you, Lord, for this wonderful morning day. Thank you, Lord, that you have been faithful to us thus far, O God. Thank you that your mighty hand, O Lord, which led us, O God, all through our life, O Father. Thank you, Lord, for the greatest miracle, the salvation which you provided for us, O God, and for the precious blood on the cross of Calvary, Father, which forgave us, cleansed all the sinful nature, O God. Thank you, Lord, Father, for every mercy, grace that sustained, O God, at this moment, O God. We commit ourselves, O God. Lord, everything, O Lord, we give into your hand. Take complete control of the service. We ask in the precious name of Jesus. Amen. Amen. Hallelujah. தேவனை ஆராதிப்பது பெரிய ஒரு மகிழ்ச்சி. இதுவரை என்னோடு சேர்த்து சில பல்லவியில பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துமா ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜா இயேசுவே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் என்னோட சிந்தாதிக்க போகிறீங்க? rejoice in the presence of God. கரங்களை தட்டி தேவனை நாமத்தை எல்லோரும் ஆராதிப்போமாக. சந்தோஷத்தோடு ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜா நாம் இயேசுவை. இன்று ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜா நாம் இயேசுவை. பாடு ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா, இன்று ஹோசன்னா
இந்த காலை ஒருமித்து நாம் சொல்லுமா, என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வருகின்றது, எனக்குள்ள ஜீவ ஊற்று அது ஒற்றாத ஒரு நாளும். ஹல்லேலூயா. இந்த வேளை பார்த்து தேவ சமூகத்தில் நாம் ஒன்று சேர்ந்து ஒரு புதிய அபிஷேகத்துக்குள்ளாய் புதிய வல்லமைக்குள்ளாய் என்னை கர்த்தர் நிரப்பட்டும் என்று தேவனை உயர்த்தி நாம் ஆராதனை செலுத்துமாக துதிப்பமாக எல்லோரும் எழுந்து நின்று நாமத்தை உயர்த்தி இந்த காலை கர்த்தரின் நாமத்தை உயர்த்தி நாம் துதிக்கப்படும். Let's stand to the presence of God. God will be filled with the new anointing, new oil. Oh, என் பாத்திரத்தில் நிரப்புகிறவர் சொல்லுங்க, நிரப்புங்கப்பா. Fill me all. I'm deserved. I'll never be hungry. My cup is overflowing, Lord. Oh, என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ள ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ள ஜீவ ஊற்று ஆண்டவர் சமூகத்தில் சொன்னேன், வற்றாது ஒரு நாளும் ஒரு விஷயம். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வருகின்றது, வருகின்று ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வருகின்றது, வருகின்று ஓடுகின்றது. அபிஷேகம் நதினாவே அகிலெங்கும் பரவிடுவேன். அபிஷேக நதினாவே அகிலெங்கும் பரவிடுவேன். ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், பாயும் இடமெல்லாம், நாம் போகும் இடமெல்லாம், நதி பாயும் இடமெல்லாம், நாம் போகும் இடமெல்லாம். எனக்குள்ள ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ள ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் எல்லோரும் சேர்ந்து என்னோடு சேராதீங்கம்மா. பரிசுத்த தேவனை கர்த்தர் காலை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு மகிமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த காலை
Holy Spirit. Hallelujah. Let us praise you, God. Hallelujah. You're my strength. When I am weak, you're my treasure that I seek. You're my all in all. Hallelujah. Shall we lift up holy hands and worship God? We praise you, Lord. We oh, hallelujah. When I fall down and pick me up, Lord, when I you fill my cup, Lord Jesus. Oh, you are the Lamb. You are worthy of praise, you Lord. Shall we lift up holy hands and pray to God? Hallelujah. Yes.
இயேசுவின் ஜெபித்து நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. இந்த காலவெளியில நாம் கிறிஸ்துக்குள் யாரா இருக்கிறோம் என்பதை நாம் பார்க்கலாம். Let us see who we are in Christ. நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படி இருக்கிறது, நாம் யாரா இருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள்ளாக என்று அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். காலவெளியில பார்க்கும் பொழுது we are in Christ, கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோம் என்று வசனங்களை நாம் வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 19வது வசனமும் 20வது வசனமும். The Gospel of John chapter 14 verse 19 and 20. A little while longer the world will see me no more, but you will see me because I live in you. You will live also. நான் பிழைத்திருக்கிறபடியால் நீங்களும் பிழைத்திருப்பீர்கள். At that day you will know that I am in my Father, and you in me, and I in you. Here we can see we are in Christ. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைத்திருக்கிறபடியால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும், நான் உலகெங்கிலும் இருக்கிறதை அந்நாளில் நீங்கள் அறிவீர்கள். கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறார் என்பதை நாம் அந்த நாளில் அறிவோம். இந்த இடத்துல பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது, the Lord Jesus foretold that there will come a time when his disciples will receive a revelation about their union with him. ஒரு நேரம் வரும்போது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக சீஷர்களுக்கு வெளிப்பட்ட காரியம், கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஐக்கியத்தை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். And God revealed much of this to the church through Apostle Paul and others who wrote the New Testament. So throughout the epistles we see the revelation of who we are in Christ and being presented to us. இந்த சுவிசேஷ புத்தகங்களில் நிருபங்களில் நாம் பார்க்கும் பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள் யாரா இருக்கிறோம் என்பதை நாம் அதிலே கண்டு கொள்ளலாம். வேதத்தை வாசிக்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துக்குள்ளாக தெளிவாக சொல்லப்படுகிறது. The Gospel of John chapter 15 verse 1 to 5 says, I am the true vine and my Father is the vine dresser. நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை செடிக்கு தோட்டக்காரராய் இருக்கிறார் என்று சொல்ல. So he is the vine and Father is the vine dresser. So every branch in me that does not bear fruit he takes away. கனி கொடுக்காத எந்த கொடியையும் அவர் அறுத்து போடுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாட்களிலே கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நாம் கொடிகளாய் இருக்கிறோம். அப்படியாக கொடிகளாய் இருக்கும்போது அவர் மெய்யான திராட்சை செடி நானே என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து அப்படியாக அவர் திராட்சை செடியா இருக்கிறது பிரகாரம் நாம் கொடிகளா நம்முடைய வேலை கனி கொடுக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ளாய் இருக்க வேண்டியதா இருக்கிறது. So we need to bear fruit. இப்போ கனி கொடுக்காத மரங்களை அவர் அறுத்து போடுகிறார். He takes away. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்தவர்களா இருந்தும் ஒரு பிரயோஜனமற்ற வாழ்க்கை, கனி இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து சொல்லுகிறார், கனி கொடுக்காத அந்த மரங்களை நான் எடுத்து போடுகிறேன் என்று சொல்லி கனிகளை அவர் எதிர்பார்க்கிறார். நிச்சயமான அவர் கனி நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன கனிகள் இருக்கிறது அவர் எதிர்பார்க்கிற கனி அந்த நேரத்தில் இருக்கும் பொழுதே அவர் மகிழ்வார், அவர் சந்தோஷப்படுவார். நாம் மரங்களை நாட்டுகிறோம், அதுல கனி கொடுக்காவிட்டால் நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்காது. அந்த மரத்தை அந்த செடியை நாம் எப்பொழுது கவனித்துக் கொண்டே இருப்போம், இது கனி கொடுக்குமா இல்லையா என்று சொல்லி. ஆனால் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இது நாம் கிறிஸ்துவுக்குள் யாரா இருக்கிறோம், நாம் கிறிஸ்துவுக்குள் இணைந்து இருக்கும் பொழுது, கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில கனி கொடுக்கிற ஒரு அனுபவம் நிச்சயமாகவே இருக்கும். And every branch that bears the fruit he prunes. Every branch that bears the fruit he prunes. கனி கொடுக்கிறதான பார்க்கும்போது கனி கொடுக்கிற எந்த ஒரு கொடியையும் அவர் சுத்தம் செய்கிறார். ஹல்லேலூயா. அந்த காலவெளியில நாம் கனி கொடுக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை சுத்திகரிக்கிறார். அது சுத்தம் செய்யும் பொழுது அது ஏற்ற கனிகளை அதிகமாக கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. So you are already clean because of the word which I have spoken to you. இந்த இடத்துல பாருங்க, அப்படியாக என்ன சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே
நீங்கள் இப்பொழுது சுத்தமா இருக்கிறீர்கள். கர்த்தருடைய உபதேசம், கர்த்தருடைய வார்த்தையினால நாம் சுத்தமா இருக்கிறோம் என்று இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கை பாவத்தினால கரைப்பட்டு நாம் அப்படியாக அநேக அழுக்கு அப்படி சுத்திகரிப்பு இல்லாமல் இருந்த வேளையில இயேசு கிறிஸ்துக்குள்ளாக வந்த பின்பு அவர் சொல்லுகிறார், என்னுடைய உபதேசத்தினால நீங்கள் சுத்தமா இருக்கிறீர்கள் என்று. You are clean because of my word. அவருடைய வார்த்தை நம்மளை சுத்திகரிக்கிறது. நம்ம என்ன செய்தாலும் நமக்கு சுத்திகரிப்பு இருக்காது. நம்முடைய உள்ளம், நம்முடைய சிந்தனைகள், எண்ணங்களிலே நாம் கரைப்பட்டு இருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை மட்டுமே நம்மை சுத்திகரிக்கும் பொழுது, அடுத்து 4வது வசனம் 4th verse, abide in me and I in you. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். As the branch cannot bear fruit of itself. அப்படியாக பார்க்கும் பொழுது கனி வந்து நம்ம வந்து தானாகவே அது கொடாது. அது தானாய் கனி கொடாத மட்டும் நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்கு நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் கிறிஸ்துவர்கள் ஆகிய நமக்கு தேவைப்படுகிறது. We should abide in Christ. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லலாம். We are called Christians. Maybe we are seated in the church without Jesus. இயேசு இல்லாமலே கிறிஸ்தவர்களாக கூட இருக்கலாம். சபையில உட்காரலாம், ஆராதிக்கலாம், ஆராதனை கவனித்துக் கொண்டு இருக்கலாம், செய்தியை கவனிக்கலாம், ஆராதிக்கலாம். Still without Jesus. அநேக பேருடைய வாழ்க்கையில் இயேசு இல்லாமலேயே கூட இருக்கலாம். ஆனா கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவார்கள். கிறிஸ்தவர்கள் என்று நாம் சொல்லி நம்மளை ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. நாம் கிறிஸ்துவுக்குள் யாரா இருக்கிறோம், who we are in Christ. இதை நாம் அறிந்து கொண்டோமானால் நம்முடைய வாழ்க்கையை என்ன பிரச்சனைகள், என்ன போராட்டம் வந்தாலும் நாம் நடத்தி கொண்டு போக அவருடைய கிருபை போதுமானதா இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஏனென்றால் கர்த்தர் இயேசு கிறிஸ்து இது ஊமையாக சொல்லுகிறார் இந்த திராட்சை செடியை குறித்து. his relationship with the people, he just communicate his relationship with his people with the illustration of this wine, the branch and the fruit. இதெல்லாம் பார்க்கிறோம். நாம் எதற்காக கிறிஸ்துவர்களா அழைக்கப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துவுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். we are connected to him. நாம் அவரோடு இணைக்கப்படும்படியாக நாம் கிறிஸ்துவர்களாய் இருக்கிறோம், நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தனியாகவே தானாகவே கனி கொடுக்க முடியாது. கிறிஸ்துவ வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியாது. ஆனால் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கனி கொடுக்கலாம். நம் நன்மைகளை செய்வோம், தேவனுக்கு ஊழியங்களை செய்வோம், துதிக்கவும் அவர் உதவி செய்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக what is in him is in us. அவருக்குள் இருக்கிற யாவையும் நமக்குள் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியம் நமக்கு கிறிஸ்தவர்களாய் இருக்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிறார். யாரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அவரோடு இணைக்கப்பட வேண்டும். அதற்காக தான் தேவன் அழைக்கிறார். அதற்காக நாம் தெரிந்து கொண்டு ஒரு பாத்திரமாய் வைத்திருக்கிறார். கனி கொடுத்து நாம் அவரோடு இணைந்து இருந்து கனி கொடுக்க வேண்டும். we are the fruit bearing part of the vine and we manifest the life of Christ. We manifest the Christ life. கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை நாம் வெளிப்படுத்துகிறதான ஒரு கிறிஸ்தவர்களாய் இருக்க வேண்டும். அது எப்பொழுது என்று பார்க்கும் பொழுது நாம் அவரோடு இணைந்திருக்க வேண்டும். நீங்கள் என்னில் நிலைத்திராவிட்டால், பாருங்க, அவரோடு நிலைத்திராமல் இருந்தால் தானாகவே கனி கொடுக்கவே முடியாது என்று சொல்லி அவர் சொல்லுகிறாரு. we are connected to him. நாம் அவரோடு இணைந்து இருக்கணும், அவரோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்களா இருக்கலாம், ஆனால் ஜெபம் ஜீவி இல்லாமல், தேவனோடு பேசாமல், நாம் அவரோடு உறவாடாமல், ஜெபம் நேரம் இல்லாத, வேத வாசிக்கிற ஒரு பழக்கம் இல்லாமல் இருந்தால் எப்படி அவரோடு நாம் கனெக்ட் ஆக முடியும்? இந்த இடத்துல பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம், 2 Corinthians chapter 5 and verse 17. Therefore, if anyone is in Christ, he is a new creation. All things have passed away. Behold, all things have become new. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக new means ஒரு fresh, ஒரு புதுமையான, and new in regard to essence, nature, ஒரு புதிய தன்மை, புதிய ஒரு தரத்துக்குள்ளாக கிறிஸ்து இயேசுக்குள் நம்மளை மாற்றுகிறவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். So now we know who we are in Christ. நாம் கிறிஸ்தவர்களா, யார் கிறிஸ்துவுக்குள்ள நாம் யார்? நான் கிறிஸ்துவுக்குள் நான் யாரா இருக்கிறேன்? அவர் பிள்ளைகளாக முடியாத அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், அது உண்மைதான். ஆனாலும் இந்த இடத்துல என்னை நிலைத்திருங்கள்,
என்னோடு கூட இணைந்திருங்கள், இசைந்திருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லிக் கொண்டே இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு புதிய சிருஷ்டியாக ஒரு புதிய தன்மையும் அந்த தரத்தையும் தேவன் நமக்கு கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்படியாக how did we get in Christ? கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் எப்படி இருப்பது, எப்படியாக என்று சொல்லி பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 30-31 வசனம். But of him you are in Christ Jesus, who became for us wisdom from God and righteousness and sanctification and redemption. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது நான் வாசிக்கிறேன் தமிழில, நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டீர்கள். யாராலே? தேவனாலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டீர்கள். அவராலே தேவன் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். பாருங்க, தேவனாலே நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அப்படியாக நாம் உட்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லி இந்த இடத்துல தேவன் சொல்லுகிறார். தேவனுடைய வசனம் சொல்லி, this verse is full of divine initiative. இந்த இடத்துல பார்க்கும்போது தெய்வீக தன்மையை இந்த இடத்துல காண்பிக்கிறதா இருக்கிறது. and divine action, ஒரு தெய்வீக செயல்பாடை நாம் பார்க்கலாம். God did it all. தேவன் அவரை எல்லாவற்றையும் செய்தார். நாம் எதையும் சம்பாதிக்கவில்லை. நாம் எதற்கும் தகுதி இல்லாதவர்களாக, ஒன்றுக்கும் உதவாதவர்களாக இருந்த பொழுது கர்த்தருடைய தெய்வீக அந்த செயல்பாடினால நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உட்பட்டு இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். and we didn't even plan it. நாம் ஒரு திட்டம் கூட நினைத்து கூட பார்க்கவே இல்லை. கிறிஸ்து நமக்கு அப்படியாக நமக்காக மரித்து உயிரோடு எழுந்து பெயர் சொல்லி அழுத்து அவருக்குள்ளாக இருக்கிற ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்க, அவர் திராட்சை தோட்டக்காரர் பிதா, கிறிஸ்து அப்படியாக திராட்சை செடி, நாம் கொடியாக காணப்படுகிறோம். அவரோடு இணைந்து இருக்கும் பொழுது அப்பொழுது நாம் கிறிஸ்துவர்கள், நாம் யாரு கிறிஸ்துவர்களுக்குள்ள என்று நாம் நன்றாக புரிந்திருக்க முடியும். நாம் அவருக்குள் உட்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, the rachip, the salvation, it is the heaven's single provision for our salvation, and we are in Christ Jesus, and this is a present reality. It is a spiritual fact. இது ஆவிக்குரிய உண்மை என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம் என்பதை. அடுத்த வசனம் பார்க்கும்போது எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம், Ephesians chapter 2 and verse 10, for we are his workmanship. அப்படியாக ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு அப்படியாக தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். Who we are in Christ? We are the workmanship of God. We are the workmanship. நாம் தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். இது நம்முடைய செய்கையினால அல்ல, நம்முடைய நீதினால அல்ல, நம்முடைய பரிசுத்தமும் ஜெபத்தினால அல்ல. அவரே நம்மளை தேடி அவர் நமக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு பெரிய ஐக்கியம். இது ஒரு பெரிய யூனியன், ஒரு ஸ்லாக்கியம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது பார்க்கும் பொழுது அவருடைய செய்கையாக, கர்த்தருடைய கரத்தின் கிரியைகள், அவருடைய செய்கையாய் நம்ம இருக்கிறோம். And God prepared beforehand that we should walk in them. நாம் கர்த்தருக்குள்ளாக நடக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு ஏற்கனவே அவர் ஆயத்த பண்ணி வைத்தார். The creative power of God became operational when God brought us into Christ. தேவன் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை அழைத்து வந்த பொழுது அது தேவனுடைய சிருஷ்டிப்பின் வல்லமை தான். நம்ம கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக கொண்டு வந்தது. And it was by God's creative power that we were brought into this union with the Christ. இதுவும் தேவனுடைய வல்லமையின் தான கிறிஸ்துவோடு நாம் இணைந்து இருக்கிறோம். அவரோடு நாம் ஒன்றாக இருக்கிறபடியான ஒரு ஸ்லாக்கியமும் இந்த காலவெளியில கொடுத்திருக்கிறது. We became something which we were not earlier. நாம் இதற்கு முன்பதாக இருந்த வாழ்க்கையை பாருங்க, நாம் நினைத்து பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அந்தகார இருள இருந்தோம், கட்டப்பட்ட நிலைமையில இருந்தோம், பாவிகளாக பாவத்திலேயே இருந்தோம், சாபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில இருந்தோம். ஆனால் when we are in Christ, கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்ல. We became something. நாம் எப்படி இருந்தோம் அப்படி இல்ல. இப்போ வித்தியாசமாக ஒரு புது மனுஷனாக நாம் மாறிவிட்டோம். நம்மளை தேவன் தேடி வராமல் இருந்தால் அப்படியேதான் இருந்திருக்கும். கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிற மனுஷனாகவே இருந்திருப்போம். And what did not exist has now came into existence. இல்லாதவைகள் இப்பொழுது இருக்கிறவைகளை போல அது தோன்றுகிறது, வந்துவிட்டது நம்முடைய வாழ்க்கையில.
And God didn't take the old me and put me in Christ. Instead, He made me new creation and put me in Christ. இந்த இடத்துல பாருங்க, God didn't take the old me, நமக்குள்ள இருக்கிற அந்த பழைய அந்த சுபாவம் இல்லாதபடி கிறிஸ்துவை நமக்குள்ள வந்ததுனால, தேவன் கிறிஸ்துவை நமக்கு தந்ததுனால, He made me new creation, புதிய சிருஷ்டியாக மாற்றி மற்றும் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மளை இணைத்ததனால I became the new creation. நான் புதிய சிருஷ்டியாக மாறிவிட்டேன். Someone new when I came into Christ Jesus. ஏதோ கிறிஸ்துவுக்குள் வந்த பொழுது ஏதோ ஒரு புதிய காரியம் நடந்தது, ஏதோ ஒரு புதிய ஒரு நபராக நான் மாறிவிட்டேன் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக அடுத்த வசனம் 1 கொரிந்தியர் 12:13 பார்க்கும் பொழுது one spirit we were all baptized, ஒரே ஆவிக்குள்ளாக அவருடைய சரீரத்துக்குள்ளாக நாம் ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டோம். யூதர்களும் இல்ல, கிரேக்கரும் இல்ல, அடிமதனும் இல்ல, எல்லாரும் ஒரே ஒரு பாத்திரத்தில் நாம் பானம் பண்ணுகிறவர்களாக காணப்படுகிறோம். He made to drink into one spirit, ஒரே ஆவி, ஒரே ஆவியாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம், ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். When we are in Christ, we are one with Him. நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இணைந்திருக்கிறோம். யாரும் நினைக்க வேண்டாம் கிறிஸ்தவர்கள் அப்படியே நம்ம செவிக்கலனா இப்படி தனியா இருக்கிறோம், அப்படி கிறிஸ்தவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம், பயம். We should not have a feeling of insecure. ஒரு பயமான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இராதபடி இந்த காலவெளியில அந்த பயத்தெல்லாம் எடுத்து போடுங்க. ஏனென்றால் நீங்கள் விசேஷமானவர்கள், நீங்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். At the time of a new birth, நாம் புதியதாக பிறக்கிற நேரத்தில் the Holy Spirit was the one who regenerated us. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக அந்த நம்மளுடைய காரியங்களை புதுப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை புதுப்பித்து and made us a new creation. நம்மளை புதிய சிருஷ்டியாக மாற்றினது பரிசுத்த ஆவியானுடைய செயலும் இருக்கிறது. And then He took us and immersed us into the body of Christ. அதுதான் கிறிஸ்துவோட நம்மளை இணைத்தது. நம்முடைய மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவம். யாரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறீங்களா, நீங்கள் ஏற்றுக்கொண்டு மனதில வாயில் அறிக்கை செய்து இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்குள்ளாக ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு புதியதான ஒரு மனுஷன், ஒரு புதிய சுபாவம், நம்முடைய தன்மைகள், குணங்கள் எல்லாமே மாறிவிட, பழைய காரியங்கள் ஒழிந்து போய் எல்லாம் புதியதாக கர்த்தர் மாற்றுகிறதா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். And அடுத்ததாக what does it mean to be in Christ? கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது ஒரு அர்த்தம் என்ன? What does it mean to be in Christ? 1 கொரிந்தியர் 6:17 அப்படியே கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவனும் அவருடன் ஒரே ஆவியாக இருக்கிறான். கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாக இருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். If who is joined to the Lord is one spirit with Him. We are in Christ and we have one spirit with Him. அவரோடு இசைந்து இருக்கிறோம், ஒரே ஆவியாக இணைந்து இருக்கிறோம். நாம் எதற்கும் கவலைப்படாமல் பயப்படாமல் இருக்கிறோம். ஏனென்றால் நாம் அவரோடு இணைந்து இருக்கிறோம். Who we are in Christ. நாம் கிறிஸ்துவுக்குள் யாராக இருக்கிறோம் பிரியமானவர்களே. இந்த கால வேளையில பார்க்கும் பொழுது அவருடைய வல்லமையும் அதிகாரத்தையும் பரிசுத்த ஆவியின் நிறைவையும் வார்த்தையும் நமக்காக கொடுத்திருக்கிறார். நாம் முதல்ல பார்த்தோம், என்னுடைய உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாயிருக்கிறீர்கள். You are clean, you are already clean because of my word. அவருடைய டீச்சிங், அவருடைய உபதேசம், கர்த்தருடைய வார்த்தை நம்மளை வாசிக்கும் போது அது நம்மளை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இதே மற்றும் பார்க்கும் பொழுது அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது நம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிறதான பிரதிபலன் or விளைவுகள், the consequences of being in Christ, a new identity. Hallelujah. What a great privilege we have. ஒரு புதிய நமக்கு ஒரு அடையாளம் என்று சொல்லி வைத்துக் கொள்ளுங்க. A new identity in Christ. நாம் ஒரு மனுஷரால் ஒதுக்கப்பட்ட, சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்ட ஒரு மனுஷனாக, யாரும் கண்டிராதபடி ஒரு இடத்துல எங்கேயோ கிடந்த நம்மை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஒரு அடையாளத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு பிடிச்சதான ஒரு வசனம் ஏசாயா 8:8 இருக்கிறது. நீங்களும் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அடையாளங்களும் நாங்கள் புதுமைகள் அற்புதங்களுமா இருக்கிறோம். We are the signs and wonders. அப்படியாக கர்த்தர் நம்மள ஒரு புதுமையாக ஒரு அடையாளமாக கிறிஸ்துவ நம்மள வைத்திருக்கிறார். ஆகையால் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இருக்கிறவர்கள்
அவர்கள் புதிய சிருஷ்டி ஆகும்படியாகவும் பழையவைகள் ஒழிந்து போகும்படியாகவும் எல்லாம் புதியதாயின. நல்ல ஒரு அருமையான ஒரு ஸ்லாக்கியம். We are new creation and all the things. அந்த பழைய தன்மைகள் சுபாவங்கள் மாறுகிறது. ஏன்னா கிறிஸ்து நமக்குள்ள வந்து விட்டபடியால். We were once sinners. நாம் ஒரு நாள் பாவிகளாக இருந்தோம். But now in Christ we are saints. பாவிகளாக இருந்த நம்ம பரிசுத்தவான்கள் என்று சொல்லி ஒரு பெயர் ஆண்டவர் சூட்டுகிறார். We were once guilty but now in Christ we are justified. நாம் குற்ற உணர்வோடு இருந்த நம்மை கிறிஸ்து இயேசு நம்மை அவர் சுத்திகரித்து நீதியாக்கி இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நியாயத்தோட we were once unrighteousness, அநீதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை but now in Christ we are the righteousness of God. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். இப்பொழுது நீங்கள் யோசித்து பாருங்கள், நான் யாரா இருக்கிற கிறிஸ்துவுக்குள்ளாக. Who are I? Who are we in Christ or who am I in Christ? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தேவனுடைய நீதி. அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக், எவ்வளவு பெரிய ஸ்லாக். Now we are the righteousness of God. We were once unrighteousness, அநீதியான ஒரு சுபாவம், ஒரு வாழ்க்கை. ஆனால் இப்பொழுது தேவனுடைய நீதி நம்மை மூடிக்கொண்டிருக்கிறது. Hallelujah. We are no longer what we used to be. Hallelujah. இருந்தவனமாக நாம் இனி இருப்பதில், ஏனென்றால் கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கிறோம். Hallelujah. Hallelujah. இந்த இடத்துல ஆண்டவர் யாரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நமக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்துக்குள்ள இணைந்து இருக்கிறோம். தேவனுடைய ஐக்கியம் இருக்க வேண்டும். கிறிஸ்துவர்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் ஐக்கியம் இல்லாதபடிக்கு தேவனோடு உறவாடாதபடி இருக்கிறோமானால் அது வெறுமையான ஒரு வாழ்க்கை. அவர் வைத்திருக்கிற நன்மைகள் ஆசீர்வாதங்களை அறியாதபடி இருந்திருக்கலாம். இந்த வழியில் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். Means that we need to change our self image. நம்முடைய சுய அந்த சாயலை நாம் மாற்றிவிட வேண்டும். That we think and talk about ourselves. உங்களை குறித்து இல்ல நம்ம குறித்து நம்ம பேசுற விதம், நம்மளை குறித்து நம்ம யோசிக்கிற விதம், நம்மளை குறித்து நம்ம யோசிக்கிறது என்ன, இவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை, இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை தாளந்து, இதுக்கு மேல என்னால முடியாது, இப்படிதான் உங்களை குறித்து நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள், பேசுகிறீர்கள். அப்படி பேசுவதை நிறுத்திவிட்டு we need to think of ourselves and talk about ourselves the way God sees us in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக கர்த்தர் நம்மளை எப்படி பார்க்கிறார், அந்த விதத்துல நம்ம பார்க்கும் பொழுது, அந்த விதத்துல நீங்கள் யோசிக்கும் பொழுது சோர்ந்து போக மாட்டீர்கள். கிறிஸ்து உங்களை நடத்துவார். நீங்கள் அல்ல, நீ நான் அல்ல, கிறிஸ்துவே என்று பவுல் சொல்லுகிறார். It is Christ. பாருங்க, it is the way God sees us. கர்த்தர் நம்மை விதமாய் பார்க்கிறார். மனுஷங்க நம்மளை எப்படி பார்க்கறாங்கன்றதை விட்டு விடுங்க, மற்றவங்க எப்படி நம்மளை கவனிக்கிறாங்கன்றதை விட்டு விடுங்க. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மளை பார்க்கிறார். அவருக்குள்ளாக நம்ம குறைவா இருந்தாலும் நிறைவாக அவர் நம்மளை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி it will change the way you relate to God. அப்படியாக it will change the way you face challenges and difficulties in life. நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும் பொழுது வருகிற சவால்களையும் கடினமான காரியங்களையும் எல்லாவற்றையும் மேற்கொள்ளபடியான நம்முடைய வாழ்க்கை புது பலனை பெற்றுக் கொள்கிறதாய் காணப்படுகிறது. And you are going to win because God and you are the majority. நீங்கள் அதை ஜெயிப்பீர்கள். சவால்களை, பிரச்சனைகளை ஜெயிப்பீர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறபடியால். And it will change your lifestyle. நம்முடைய வாழ்க்கை முறையை அது மாற்றுகிறது. It helps you to overcome sin in your life. வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை மேற்கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார் என்று சொல்லி. For sin shall not have dominion over you. பாவம் வாழ்க்கையை ஆளுகை செய்யாது. ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ளாக, because you are not under law but you are under grace.